விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் மல்லவராயனூர், ஓட்டேரிப்பாளையம், சுந்தரிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தினேஷ்குமாரிடம் இருந்து கேட்டு பெறலாம். தினேஷ்குமார், தற்போது 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. மக்களின் மனநிலை எப்படி இருக்கு? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிவேதா, அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து 5 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த நெல் பயிர்கள் முழுவதுமாக சேதமாகியுள்ளது. அதில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர்களான பயிர் முழுமையாக நீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளதாகவும் அந்த பகுதி முழுவதும் விவசாயிகள் மிகவும் வருத்தத்தை தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்டிச்சேரி விழுப்புரம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை முறையாக பராமரிக்காத காரணத்தினாலும் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கால்வாய்கள் முறையாக தூர்வாதனாலே இந்த மழை நீரானது முழுமையாக இந்த பகுதியில் வந்ததாகவும் அந்த விவசாயிகள் தெரிவித்தனர். இது மட்டும் இல்லாமல் இந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் முழுவதுமாக சேதமானதால் ஒவ்வொரு விவசாயிகளும் நாங்கள் 40,000 முதல் 50,000 செலவு செய்து இந்த நெற்பயிர் முழுவதுமாக பயிரிட்டு இருந்தோம். இந்த நிலையில் இந்த அழுகும் தருவாயில் உள்ள இந்த பயிர்கள் முழுவதும் சேதமாகி உள்ளதாலும் இந்த மழைநீர் முழுவதாக வடியாத நிலையில் எங்களுக்கு பெருத்த இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதற்கான நிவாரணத் தொகை அரசு முறையாக வழங்க வேண்டும் என்றும் இந்த பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தினேஷ்குமார், அரசு தரப்பில் இதை சமாளிக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய கனமழை எதிரொலியாக பல்வேறு பகுதியில் இன்னும் நீர் வெளியேறாத நிலையில் இந்த நீர் வெளியேற்றும் பணி முழுவதும் விவசாய நிலங்களுக்குள் செல்வதால் விவசாயிகள் மிகவும் அதிருப்தியை தெரிவித்துள்ளனர். அதாவது விவசாயிகளிடம் கேட்கும்பொழுது, அதாவது மாணவருக்குள் உள்ள மழைநீரானது முழுவதுமாக விவசாய நிலங்களுக்கே வருவதாகவும் இந்த பகுதியில் எந்த ஒரு முறையான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் தரப்பில் செய்யவில்லை என்றும் இந்த விவசாயிகள் தெரிவித்தனர். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் தங்களிடம் கூறியதாவது, ஓரிரு நாட்கள் நீர் வடிந்துவிடும், அதற்கு பின்பாக முழுமையான கணக்கெடுப்பு செய்யப்பட்டு நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்ததாகவும், ஆனால் தற்போது வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை பெய்த நிலையில் நேற்று இரவு வரை கனமழை பெய்த நிலையில் தற்போது வரைக்குமான மழைநீர் வடியாத நிலையில் பல்வேறு பகுதியில் விவசாய நிலங்களுக்குள்ளே இந்த மழைநீரை செல்வதற்கான முழுமையான பணியை மாவட்ட நிர்வாகம் செய்ததால் மாவட்ட நிர்வாகத்தின் மேல் விவசாயிகள் மேலும் கோபத்தையும் தெரிவித்துள்ளனர். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தினேஷ்குமார்.